சுவையான கேரட் ஜவ்வரிசி பாயாசம். கேரட் ஜவ்வரிசி கீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து 2 மணி நேரம் வாட்டரில் நல்லா இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி அந்த வாட்டரோடவே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி பாருங்கள் இந்த அளவு வந்துடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கீலையே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசி இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரவும் 1/2 டம்ளர் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரவும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிறிஸ்மஸையும் ஆட் பண்ணிக்கலாம்.